தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். இன்றைக்கு நம்முடைய காணொளியில் பார்க்க இருக்கும் தலைப்பு நன்னூல் அறிமுகம் மற்றும் அந்த நூலினுடைய சிறப்புகளை குறித்த காணொளி தாங்க. இது யாருக்கெல்லாம் பயனுடையதா இருக்கும் அப்படின்னா, இளங்கலை தமிழ் முதலாம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நன்னூல் இலக்கண பாடத்திட்டத்தில் இருக்கு. அந்த மாணவர்களுக்கும் அதே போல போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகக்கூடிய பிஎட் மற்றும் யூஜிடிஆர்பி, பிஜிடிஆர்பி, அதே போல் டிஎன்பிஎஸ்சி போன்ற அந்த போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி கொண்டிருக்கக்கூடிய அத்துணை பேருக்குமே இந்த காணொளி மிக மிக ஒரு பயனுள்ள காணொளியாக தான் இருக்கும். வாங்க காணொளிக்குள்ள போகலாம். நன்னூல் பேரு பாருங்களேன், எவ்வளோ அழகா இருக்கு. நன்மை தரக்கூடிய நூல் ஆதலால் அது நன்னூல். நல்ல ஒரு நூலுங்க. மாணவனுக்கும் சரி, ஆசிரியருக்கும் சரி, இருவருக்குமே ஏற்புடைய ஒரு இலக்கண நூல். அதனால் அது நல்ல நூல், நன்மை பயக்கக்கூடிய நூல், அதனால் நன்னூல். அந்த நன்னூலுக்கான சிறப்புகளையும் அறிமுகத்தையும் இந்த 4 தலைப்புகளில் தான் நம்ம பார்க்க போகிறோம். 1 அறிமுகம், நூல் அமைப்பு, நூலின் சிறப்புகள், அடுத்து எழுத்ததிகாரத்தின் சிறப்புகள் அப்படின்னு இந்த 4 தலைப்புக்குள்ள தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன் எழுத்ததிகாரத்தின் சிறப்புகள் மட்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு இந்த நன்னூல் எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம் என்ற 2 அதிகாரங்களை உட்கொண்டது. அதில் திருப்பத்தூர் தூய நெஞ்ச கல்லூரியில் பயிலக்கூடிய முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு நன்னூல் முதல் பருவத்தில் எழுத்ததிகாரம் மட்டும் இருக்கக்கூடிய காரணத்தால் நான் எழுத்ததிகாரத்தினுடைய சிறப்புகளை மட்டும் எடுத்திருக்கிறேன். இப்போ முறையே நம்ம அறிமுகத்தையும் அதனுடைய சிறப்புகளையும் பார்த்துடலாம் வாங்க. அறிமுகம், நன்னூலுக்கான அறிமுகம் என்று பார்த்தோமானால் கட்டாயம் இந்த 3ஐயும் நம்ம தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட நினைவில் வச்சுக்கணும். ஆசிரியர் பேர் தெரியணும், அது என்ன காலம்னு தெரியணும், அது எவ்வகையான நூல் அப்படிங்கிறது தெரியணும். ஆசிரியர் யார் அப்படின்னா, நன்னூல் என்கிற அற்புதமான இலக்கண நூலை தந்தவர் பவநந்தி முனிவர். சரி, இது யாருடைய வேண்டுகோளுக்கு இணங்க எழுதப்பட்டது அப்படின்னா, சீயகங்கன் என்பவருடைய வேண்டுகோளுக்கு இணங்க தான் இந்த நன்னூல் எழுதப்பட்டது. இந்த நூல் ஆசிரியன் எந்த சமயத்தை சார்ந்தவர் அப்படின்னா, சமண சமயத்தை சார்ந்தவர். இதனுடைய காலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12ஆம் நூற்றாண்டு அப்படிங்கிறத அறிய முடியுது. சரி, இது எவ்வகையான நூல்? நூல்ல 3 வகை இருக்கு. முதல் நூல், வழி நூல், சார்பு நூல் அப்படின்னு சொல்லிட்டு 3 வகை இருக்கு. அதுல இந்த நன்னூல் எந்த வகையை சார்ந்தது என்றால், தொல்காப்பியத்தின் வழிநூல் வகையை சார்ந்தது. இது ஒரு வழிநூல். நன்னூல் என்பது மூலநூல் கிடையாது, இது வழிநூல். ஏன் வழிநூல்? தொல்காப்பியத்தை பின்பற்றி தொல்காப்பியத்தின் வழியாக வந்த காரணத்தால் இது தொல்காப்பியத்தின் வழிநூல் என்ற பெயரை பெறுகிறது. அடுத்தது நூல் அமைப்பு. நூல் அமைப்புன்னா என்ன? நூலினுடைய கட்டமைப்பு, நூலினுடைய ஸ்ட்ரக்சர். எப்படி இது கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, இந்த 4 அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டிருக்கு. என்னென்ன? சிறப்பு பாயிரம், பாயிரவியல், எழுத்ததிகாரம், அடுத்து சொல்லதிகாரம்னு வந்திருக்கும். நான் இங்க எழுத்ததிகாரம் மட்டும் மாணவர்களுக்குங்கிறதுனால எழுத்ததிகாரத்தோட நிறுத்திக்கிட்டு, நீங்க இங்க கூடவே 4ன்னு போட்டு சொல்லதிகாரம் அப்படின்னு நீங்க அதையும் சேர்த்துக்கோங்க. 4வது என்ன வரும் அப்படின்னா சொல்லதிகாரம். சொல்லதிகாரம் இதையும் நீங்க சேர்த்துக்கோங்க. இந்த நூல் அமைப்புல பாத்தீங்கன்னா இந்த 4 இடம் பெற்றிருக்குது. பாயிரவியல், சிறப்பு பாயிரம், பாயிரவியல், எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம். இந்த 4 இடம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு நூல் தான் நன்னூல் என்று சொல்லக்கூடியது. இதுல சிறப்பு பாயிரம், பாயிரவியல் இது நீங்களாக எழுத்ததிகாரத்துல மட்டும் மொத்தம் எத்தனை நூற்பா இருக்குதுன்னா 202 நூற்பாக்கள் இருக்கின்றது. 202 நூற்பாக்கள் அடங்கிய இந்த எழுத்ததிகாரம் ஏறக்குறைய 5 இயல்களாக பாகுபடுத்தப்பட்டிருக்கு. எழுத்ததிகாரம் என்பதால் எடுத்த உடனே பாருங்க, எழுத்தியல், எழுத்துக்களை பத்தி பேசும். எழுத்தியல், பதவியல், உருபீற்று புணரியல், மெய்யீற்று புணரியல், உருவு புணரியல் என்று சொல்லக்கூடிய இந்த எழுத்துக்களினுடைய அமைப்புகளை குறித்து படிக்கிறதுனால இதுக்கு பேரு எழுத்ததிகாரம். மொத்தம் 202 நூற்பாக்கள் இருக்கின்றது. அந்த 202 நூற்பாக்கள் அடங்கிய அந்த எழுத்ததிகாரம் என்பது மொத்தம் 5 இயல்களாக பிரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. அதுதான் பாருங்க, எழுத்தியல், எழுத்தெல்லாம் சேர்ந்தது பதவியல். அந்த இதுல உயிர் எழுத்து இருக்கு, மெய் எழுத்து இருக்கு இல்லையா, அது அடிப்படையில் வருது பாருங்க.
உயிரீற்று புணரியல், மெய்யீற்று புணரியல், உருபு புணரியல் என்று இந்த 5 வகையாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. இது நூல் அமைப்பு. நூல் அமைப்புல என்ன சொன்னோம்? சிறப்பு பாயிரம், பாயிரவியல் இருக்கும். அதை கடந்து எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம் இடம் பெற்றிருக்கும். இதுதான் அந்த நூலுக்கான அமைப்பு. அதுல நம்ம எழுத்ததிகாரம் நமக்கு பாடத்திட்டத்தில் இருக்கிறதுனால அந்த எழுத்ததிகாரம் மொத்தம் எத்தனை நூற்பா? 202 5 இயல்களாக பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னோம். அடுத்ததா பார்த்தீங்கன்னா இந்த நூலினுடைய சிறப்புகள். நூலினுடைய சிறப்பு எப்பயுமே ஒரு நூலை பத்தி படிக்கிறதுக்கு முன்னாடி அந்த நூலுக்கான சிறப்பு அடையாளங்கள், ஸ்பெசிபிகேஷன் என்று ஆங்கிலத்துல சொல்லுவாங்க, அதை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். என்ன இருக்கு இந்த நூலுக்கான சிறப்புன்னு பாத்துருங்களேன். நான் முன்னரே குறிப்பிட்டது போல பாயிண்ட் நம்பர் 1ல பாருங்க, நன்மையாகிய நூல். அதனால இது நன்னூல்னு சொன்ன இலக்கண குறிப்பு பார்க்கும்போது இது பண்பு தொகை. நன்மை தரக்கூடிய நூல். நீங்க நூலுக்குள்ள போய் படிக்கும்போது தான் தெரியும் இது ஏன் நன்னூல்னு பேர் வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த வகுப்புகள்ல பார்க்க போறோம். அதனால இப்ப இந்த சிறப்பை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நன்மை தரக்கூடிய நூல் ஆதலால் நன்னூல். இது நன்னூல் என்பது இலக்கண வகையில எதை சேரும்? பண்பு தொகையை சாரும். அடுத்து கருத்து நம்பர் 2வது பாருங்க, இதற்கு வழங்கக்கூடிய வேறு பெயர். இந்த நன்னூலுக்கு வேறு பெயர்கள். இது கேள்வியெல்லாம் கேட்கக்கூடிய இடம், அதனால நினைவுல வச்சுக்கோங்க. பின்னூல், சிற்றதிகாரம், இளம்பூரணத்தின் குழந்தை அப்படின்னும் இதை சொல்லலாம். சின்னூல்னு பேர் இருக்கு நன்னூலுக்கு, அதே போல சிற்றதிகாரம் அப்படின்னு பேர் இருக்கு, அதே போல இளம்பூரணத்தின் குழந்தை அப்படின்னு இதற்கு பேர் இருக்கு. ஏன் அப்படின்னா தொல்காப்பிய முழுமைக்கும் உரை எழுதியவர் இளம்பூரணர். எழுத்து, சொல், பொருள் எல்லாத்துக்கும் எழுதினவர் இளம்பூரணர். அதனால இந்த தொல்காப்பிய முழுமைக்கும் எழுதின இளம்பூரணத்தினுடைய குழந்தைன்னு ஏன் சொல்றாங்கன்னா இது தொல்காப்பியத்தின் வழிநூல் தானே. அதனால நன்னூலை இளம்பூரணத்தின் குழந்தை என்று அழைக்கிறார்கள். அடுத்து பாயிண்ட் நம்பர் 3ல பாருங்க, தமிழ் இலக்கண நூல்களில் மிக முக்கியமான ஒரு நூல். இலக்கணம் எதற்கு பயன்படுது? பிழை இல்லாம பேசுவதற்கும், பிழை இல்லாமல் எழுதுவதற்கும், சொற்களை பிழை இல்லாமல் நம்ம பயன்பாட்டில் பயன்படுத்துவதற்குமா இலக்கணம் தேவை. அப்படி அந்த இலக்கணத்திலே மிக மிக முக்கியமான ஒரு இலக்கண நூல் இருக்கிறது அப்படின்னு சொன்னா, ஐவகை இலக்கணம் இருக்குது இல்லையா, அந்த ஐவகை இலக்கணத்துல மிக முக்கியமான இலக்கண நூலாக கருதக்கூடியது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா நன்னூல் தான் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது எளிய தெளிவான முறையில் இலக்கண விதிகள் எடுத்து சொல்லக்கூடியது. இந்த நூல்ல இருக்கக்கூடிய நூற்பாக்கள் எல்லாமே, இலக்கண விதிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையான முறையில தெளிவான விளக்கங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான இலக்கண நூல் வகையை சார்ந்ததுதான் இந்த நன்னூல். அடுத்து பாயிண்ட் நம்பர் 5ல பழைய இலக்கண மரபை தொடர்ந்து புதிய விளக்கத்தை கொடுக்கக்கூடியது. இலக்கண விதிகள் என்பதோ பழசுதான், நூற்பால எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஆனால் காலத்திற்கு ஏற்ப புதிய புதிய விளக்கங்களை தரக்கூடிய வகையில பிளெக்சிபிலிட்டின்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. நெகிழ்வு தன்மை உடையதாக, காலத்திற்கு ஏற்ப, இடத்திற்கு ஏற்ப பொருள் கொடுக்கக்கூடிய வகையில இந்த நன்னூல் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய சிறப்பு அதுதான், பழைய இலக்கண மரபை தொடர்ந்து புதிய விளக்கத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான நூல். அடுத்து பாயிண்ட் நம்பர் 6ல பார்த்தீங்கன்னா இந்த நன்னூல் என்று சொல்லக்கூடிய அற்புதமான இலக்கண நூல் கற்பதற்கும் கற்பிப்பதற்கும் ஏற்ற எளிமையான இலக்கண நூல். ரொம்ப ரொம்ப முக்கியமான கருத்து இது. கற்பிப்பதற்கும் சரி, படிக்கிறதுக்கும் சரி, மற்றவர்களை படிப்பிப்பதற்கும் சரி. அப்ப குறிப்பா என்ன சொல்ல வர்றாரு? ஆசிரியருக்கும், கற்பிப்பவர் யாரு? ஆசிரியர். கற்பவர் யாரு? மாணவர். அப்போ ஆசிரியருக்கும் மாணவருக்கும் ஏற்ற ஒரு எளிமையான இலக்கண நூல் இருக்கிறதுன்னு சொன்னா அது இந்த நன்னூல் தான். இப்படின்னு இந்த 6 அடிப்படையில இதனுடைய சிறப்புகளை அழகா நம்ம மனசுல வச்சுக்கலாம். அடுத்து எழுத்ததிகாரத்தினுடைய சிறப்புகள், நூலின் சிறப்புகள் பார்த்துட்டோம். அடுத்து எழுத்ததிகாரத்தினுடைய சிறப்புகள் என்ன அடையாளப்படுத்தணும்ல. நூலுங்கிறது எழுத்தையும் கொண்டிருக்கும், சொல்லையும் கொண்டிருக்கும். இப்ப நமக்கு முதல் பருவத்துக்கு பாடத்தில் இருக்கிறது எழுத்ததிகாரம் மட்டும். அப்ப நம்ம எழுத்ததிகாரத்தினுடைய சிறப்புகளை முதல்ல பார்த்துடணும் இல்லையா. அந்த அடிப்படையில எழுத்ததிகாரத்தினுடைய சிறப்பு என்னன்னு பார்த்தோம்னா பாயிண்ட் நம்பர் 1ல தமிழ் எழுத்துக்களின் இயல்பையும் வகைகளையும் விளக்குகிறது. எழுத்ததிகாரம் என்பது தமிழ் எழுத்துக்களின் இயல்பையும் வகைகளையும் விளக்குகிறது. ஆயிரண்டும் அங்காந்து இயலும்.
அந்த எழுத்துக்களினுடைய இயல்பு, ஒவ்வொரு எழுத்துக்களும் எப்படி பிறக்கிறது என்பதை குறித்தும், அதே போல அதனுடைய வகைகள், இது உயிர் எழுத்தா, மெய் எழுத்தா, உயிர்மெய் எழுத்தா என்று அதனுடைய சார்பு எழுத்தா அப்படின்னு அதனுடைய வகைகளை பற்றியும் விளக்கி செல்வது எழுத்ததிகாரம். அப்போ பாயிண்ட் நம்பர் 1ல என்ன, தமிழ் எழுத்துக்களினுடைய இயல்பை பற்றி பேசும், அடுத்தது அதனுடைய வகையை பற்றி பேசும். இது ரெண்டையும் நீங்கள் நினைவில் வச்சுக்கணும். எழுத்ததிகாரம் எதை பற்றி பேசும் அப்படின்னு கேட்டால், எழுத்துக்களினுடைய இயல்புகளை குறித்தும் வகைகளை குறித்தும் பேசும். அதோடு மட்டும் இல்லாமல் அந்த எழுத்துக்களே உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மெய் எழுத்து, ஆயுத எழுத்து என்று ஒவ்வொரு எழுத்து வகைகளையும் தனித்தனியாக, உயிரெழுத்துன்னா உயிரெழுத்து மொத்தம் குறியல் நெடில்னு சேர்த்து 12 இருக்குது இல்லையா, அதை பற்றி பேசும். அதே போல் உயிர்மெய் எழுத்துன்னு பார்க்கும்போது 216 எழுத்து, அதை பற்றி பேசும். ஆயுத எழுத்து 1, இப்படி இந்த எழுத்துக்களினுடைய வகைகளை குறித்து இந்த எழுத்ததிகாரத்தில் பேசப்பட்டிருக்கும். அடுத்ததாக பாயிண்ட் நம்பர் 3ல பார்த்தீங்கன்னா, எழுத்துக்கள் சேரும் முறை மற்றும் ஒளி மாற்றம் குறித்தும் இந்த எழுத்ததிகாரம் பேசும். உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்ந்து எப்படி உயிர்மெய் எழுத்தா மாறுது, நிலைமொழி ஈரும் மறுமொழி முதலும் எப்படி புணர்ந்து ஒரு சொல் உருவாகுது அப்படிங்கிற அந்த புணர்தல் குறித்தும், அதே போல் அப்படி புணரும் போது எப்படி அந்த சொல் ஒளி மாற்றம் அடைகிறது என்பதை குறித்தும் மிக அழகாக இந்த எழுத்ததிகாரம் பேசியிருக்கும். அடுத்து 4வதா, சரியான உச்சரிப்பு மற்றும் எழுத்து பயன்பாட்டிற்கு இந்த எழுத்ததிகாரம் வழிகாட்டு. எழுத்ததிகாரம் படிக்கிறதுனால என்ன பிரயோஜனம், என்ன பயன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எழுத்ததிகாரம் படிக்கிறதுனால உச்சரிப்பு, ப்ரனன்சியேஷன் மெத்தனாலஜி, ஒரு வார்த்தைகளை நம்ம சரியான லகர லகர லகரம், நன்னூல் படிச்சிங்கன்னா மேல் நோக்கு லகரம், கீழ் நோக்கு லகரம், சிறப்பு லகரம் என்று சொல்லக்கூடிய அந்த உச்சரிக்கக்கூடிய விதத்தை, நம்ம எழுத்துக்கள் எங்கெங்கு பிறக்கிறது என்பதை, அதனுடைய இயல்பை அறிந்து கொண்டு பிழையில்லாமல் உச்சரிப்பதற்கு இந்த எழுத்ததிகாரம் தான் பயன்படுது அப்படின்னு சொல்றாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் எழுத்து பயன்பாட்டிற்கும் இந்த எழுத்ததிகாரம் எந்த சொல்லை எங்கே பயன்படுத்த வேண்டும் என்பதை குறித்தும், இந்த எழுத்து மன்னிக்கணும், எந்த சொல்லுன்ட்டு எந்த எழுத்தை எந்த இடங்களில் நாம் பயன்படுத்த வேண்டும் என்பதை குறித்து இலக்கண விதிகளும் இந்த எழுத்ததிகாரத்தில் கூறப்பட்டிருக்கும். இதுதாங்க எழுத்ததிகாரத்தினுடைய சிறப்பு, நூலினுடைய சிறப்பு. அடுத்து நூல் அமைப்பு, அறிமுகம் என்று இந்த அடிப்படையில் நன்னூலுக்கான ஒரு சின்ன அறிமுக வகுப்புகளை நம்ம பார்த்தா, அதனால தான் நன்னூல் அறிமுகம் சிறப்புகள் அப்படின்னு தலைப்பு கொடுத்துருக்கேன். நன்னூலுக்கான அறிமுகம், ஆசிரியர் யாரு, அது யாருடைய வேண்டுகோளுக்கு இணங்க எழுதப்பட்டது, அதனுடைய காலம் என்ன, அது எந்த வகை நூலை சார்ந்ததுன்னு அறிமுகத்தில் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் நூல் அமைப்பு தெரியணும். அறிமுகத்திலே நூலில் எவ்வளோ நூற்பா இருக்குது, என்ன தன்மையில் அது பிரிக்கப்பட்டிருக்குன்னு தெரியணும். அடுத்து இந்த நூலுக்கான சிறப்புகள் என்னன்னு தெரியணும். இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம படிக்க போகிற எழுத்ததிகாரத்தினுடைய சிறப்புகள் என்னன்னு இந்த 4 அடிப்படையில், அறிமுகம், நூல் அமைப்பு, நூலின் சிறப்பு, எழுத்ததிகாரத்தின் சிறப்புகள் என்ற அடிப்படையில் இந்த வகுப்பை நம்ம பார்த்துருக்குறோம். அடுத்த வகுப்பில் நமக்கு சிறப்பு பாயிரம், பாயிரவியல்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களை உடனுக்குடன் வந்து சேரும்.